Vanakkam, my beloved gentlemen, my son, my boys. I hope you guys are doing great. எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு மம்மி நம்புறேன். வெல்கம் டு த சேம்பர் ஆஃப் நாலேஜ். நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. நான் யூஸ்வலி இந்த மாதிரி டாபிக் எல்லாம் எடுத்து பேச மாட்டேன். நாட் பிகாஸ் ஐ டோன்ட் கேர், பட் சிம்ப்ளி ஃபார் அ ரீசன் தட் எவ்வளோ பேசினாலும் நம்ம எவ்வளோ கண்ணீர் விட்டு கதறி எவ்வளோ நம்ம வந்து இதே மாதிரி கான்டென்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எதுவுமே மாற போகிறதில்ல இல்லை. ஏன்னா கஸ்டடியில் பீப்புள்ஸ் ஆகிறது இதுதானே முதல் விஷயமா நமக்கு. இதை விட வந்து கொடூரமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த வருஷம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஐ பிலீவ் தட் ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் எவ்வளோ பேசினாலும் எதுவுமே மாற போகிறதில்ல இல்லையா? பிகாஸ் த ஹோல் கண்ட்ரி இஸ் ரிடல்ட் வித் பீப்புள் லைக் திஸ். அண்ட் த ரீசன் வாய் நான் ஏன் இதை எடுத்து பேச மாட்டேன்னா, பிகாஸ் வாட் சேஞ்ச் could anyone possibly make? அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி இஷ்யூலாம் பேச ஆரம்பிச்சேன்னா I'll get so carried away and I will be so emotionally distraught. நான் வந்து இந்த செய்தியை நேற்று தான் வந்து நான் கன்சியூம் பண்ணுற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மூலியமா இந்த விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டேன். I have been completely distraught. I prayed for that boy, for Ajit Kumar, நேற்று. I will say a prayer for him later as well. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த இடத்துல வந்து இந்த இந்த கேஸ் வந்து எந்த இடத்துல ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னா, when they killed him, அதாவது கடவுளோட சன்னிதானத்திலே வந்து அவங்க அவங்க அந்த பையனை வந்து கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது என்னால அந்த அந்த நியூஸை வந்து என்னால ஜீரணிக்கவே முடியல. எனக்கு தெரியும் உங்களாலையும் வந்து அதை ஜீரணிக்க முடியாது அப்படின்ட்டுன்னு. நான் கையெடுத்து கும்பிட்ட கடவுள் வந்து எப்படி என்னை எப்படி வந்து எங்களை கை விட்டுட்டாரு, எப்படி அந்த பையனை கை விட்டுட்டாரு. அதுவும் இல்லாம அந்த பையன் வந்து அங்க கோயிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பையன். நான் நினைக்கிறேன் என்னைக்கு வந்து அந்த பையனை தொட்டு, அதுவும் இல்லாம அந்த பையனை வந்து அதே அதே அவன் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பையன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அதே கோயில்ல வந்து அவரை கொன்னுட்டாங்களோ, அப்போவே வந்து ஒரு பெரிய லைனை இவங்க எல்லாருமே கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இவங்க எல்லாரோட மெத்தட்ஸை பாத்தீங்களா, எதுவுமே வந்து அவங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி தெரியல. திஸ் சஜஸ்ட் தட் இதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இது எதுவுமே அவங்களுக்கு புதுசு இல்லை. நமக்கு தெரிஞ்சது இவங்க மட்டும்தான். இதே மாதிரி இன்னும் எத்தனை பேரை வந்து சைலண்டா கொண்டு புதைச்சிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு தானே. எதையுமே செய்யக்கூடிய பீப்புள் தானே. என்னால உங்ககிட்ட தவிர வேற யாருக்கிட்டயுமே என்னால பேச முடியாது. இங்க இருக்கிற வெள்ளக்காரவங்க எல்லாம் will never understand that. அவங்க நேத்து இந்த செய்தியை பார்த்தோன்னே அவங்க சொன்ன முதல் வார்த்தை, இது என்ன முதல் தடவை அவனோட ஊர்ல நடக்குது, உங்களோட ஊர்ல எல்லாம் இது சாதாரணமான விஷயம் தானே, டெய்லி நடக்கிற விஷயம் தானே, எவ்வளவு அழுவ முடியும், எவ்வளவு பேச முடியும், எவ்வளவு கதற முடியும், எதுவுமே வந்து மாற்றத்தை கொண்டு வர போறது இல்ல. பிகாஸ் த ஹோல் கண்ட்ரி இஸ் riddled with people like this. ஸோ கவர்மெண்ட் மாறினாலும் பீப்புள் ஆர் த சேம். ஸோ எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு. பட் நான் இன்னைக்கு இதை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்ட்டு நினைச்சேன்னா, பிகாஸ் த மினிட் காட் இஸ் இன்வால்வ், எனக்கு தெரியும் உங்கள சில பேர் வந்து கண்டிப்பா யூ would be so heartbroken to the extent that you started thinking God did not see his pain. எனக்கு என்ன தோணுதுன்னா, God was there for him. God was there with him. அவனோட வலியும் அவனோட அந்த பையனோட கதறல்கள், அந்த பையனோட குமரல்கள், வலி, வேதனைகளை வந்து அவர் அங்க இருந்து பார்த்தாரு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் என்னைக்கு வந்து கடவுளோட சன்னிதானத்துல இந்த மாதிரி இவங்க எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்களோ, this people are finished. I know that for a fact. These people are finished. Genuinely சொல்றேன், இவங்க எல்லாரையுமே வந்து நோக்கி வரக்கூடிய விளைவுகள், இவங்க செஞ்ச பாவத்துக்கு இவங்களை நோக்கி வர விளைவுகளை நினைச்சா நான் நடுங்குறேன் உண்மையாலுமே. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களோட எண்டிங், இந்த மாதிரி ஆட்களோட அழிவுகளை நான் பார்த்திருக்கேன். 2 கண்ணால நான் பார்த்திருக்கேன். This is not going to be easy. From here on, it's gonna be horrific for these people. I know this, and just because something like this happened, கடவுள் முன்னாடி நடந்தது, கடவுள் பார்க்கல அப்படின்ட்டு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. He saw.
he saw every pain. And I know this for a fact that Ajit Kumar வந்து he's no longer in pain. He's in a better place. அந்த பையன் இறந்துட்டான். இனி அந்த பையனுக்கு வலி வேதனை இல்ல. ஆனா இந்த people அந்த பையனை வந்து கொன்னு புதைச்சாங்க தெரியுமா? இந்த people, they're gonna have a hard time. I know this to be true. I can feel it. ஹபக்குக் வந்து பேசிக்லி ஒரு ப்ராஃபெட். ஸோ இந்த மாதிரி அநியாயங்கள் அநீதிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட குரலுக்கு வந்து ஏன் வந்து என் குரலுக்கு வந்து என்னோட குமரல்கள் என்னோட கதறலோட குரலுக்கு ஏன் ஆண்டவர் வந்து இன்னும் செவி சாய்க்கல அப்படின்ட்டு ஹபக்குக் வந்து ஒரு ப்ராஃபெட். அவர் வந்து கடவுளை கேட்கிறாரு. அப்போ கடவுளை கேட்கும் போது அவர் சொல்றாரு, என்னது, நான் என் காவலிலே தரித்து அறநிலை நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். சரி, அதுதான் இப்ப நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தது, ஏன் வந்து கடவுள் வந்து அந்த பையனோட குரல்கள் கதறல்களை கேட்கலன்னு ஐ நோ, பிகாஸ் நானே அழுத நேத்து. அந்த பையன் வந்து அந்த கஷ்டத்திலயும் அந்த கஷ்டத்திலயும் வலி வேதனையிலயும் உங்களை ஒரு தடவை கூடயா நோக்கி கூப்பிடாம இருந்திருப்பான்? உங்களை ஒரு தடவை கூட நோக்கி கூப்பிடாம இருந்திருப்பான். ஏன் அவன் கதறல நீங்க கேட்கலையா அப்படின்ட்டு. Because I have been in that position, obviously not that brutal, பட் நம்ம எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஒரு தடவையாவது இருந்திருப்போம். நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடும் போது நீங்க ஏன் என்னோட கண்ணீரை வந்து நீங்க தொடக்க ஏன் வரல, ஏன் வந்து என்னோட அழுகையை நீங்க கேட்கல அப்படின்ட்டு நம்ம ஒரு தடவையாவது கேட்டிருப்போம். Now listen to this. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு பிரதித்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் என வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். நான் திருப்பி படிக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் என வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஏன்னா நான் வந்து கடவுள் வந்து has given them enough time to repent their mistakes. அது என்னன்னா, ஐ திங்க் அவங்களோட டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. whatever is going to happen next is not going to be nice. and apparently வந்து ஜட்ஜும் அதான் சொன்னாராமே, நான் இதுக்கப்புறம் போய் கண்டிப்பா இருக்க போறேன் அப்படின்ட்டுன்னு. இதுக்கப்புறம் தான் கண்டிப்பா இருக்க போறேன்னா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அந்த மனுஷன்? ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் நோ. அது வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்பல ஆப்வியஸ்லி. ஏன்னா அப்போ வேற அரசியல், புது அரசியல், இது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க எல்லாரும் எனக்கு. ஐ நோ தட் ஃபார் ஷுர். பட் what I know for certain is, நான் என்ன தெரியுமா நேற்று யோசிச்சேன், நம்ம சொல்றோம் நாயை விட கேவலமா அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா நாயை நம்ம அந்த மாதிரி அங்க நடத்துறோம். நம்ம நாயை கூட ஆக்சுவலி அந்த மாதிரி நடத்துறது இல்லைங்க. நாயை கூட அந்த மாதிரி நடத்துறது இல்லை நம்ம. புரியுதா நான் சொல்றது? ஒரு தடவை நான் சமைச்சிட்டு இருக்கும் போது அப்போ வந்து நான் கோழி சாம்பால் வச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நான் வந்து ஜார்ல வைக்க மாட்டேன் அந்த இதை மிளகா பொடியை. நான் வந்து பேக்கெட்ல தான் வச்சிருப்பேன். ஸோ அந்த பேக்கெட்டை வந்து நான் எடுத்துட்டு நான் வந்து கொட்டிட்டு சட்டியில, அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டை வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணிட்டேன். ஆனா வந்து என்னோட கையில வந்து மிளகா ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வேர்க்கும் போது இப்படி தொடச்சிட்டு இப்படி கண்ணை தொடச்சு அந்த மிளகா பொடி வந்து அப்படியே கண்ணு உள்ள போயிடுச்சு. இவ்வளவுதான் இருந்திருக்கும் அந்த மிளகா பொடி, இவ்வளவுதான், சும்மா அந்த ரெசிடியூ மட்டும் தான் கையில இப்படி இவ்வளவு லேசா. நானு ரொம்ப ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிட்டேன் உண்மையாவே. அந்த எரிச்சல் தாங்க முடியாம எனக்கு சரியான அழுக வேற. நான் வந்து தண்ணியில கண்ணை கழுவிக்கிட்டே வேக வேகமா தேம்பி அழுவுறேன். நான் வந்து ஐ திங்க் அந்த ஜெய்வியும் பார்த்த படமோட ட்ராமா வேற நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அந்த கண்ணில் மிளகா பொடி போனோடனே எனக்கு தெரியல, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஐ திங்க் இட் tapped into that movie scene and also whatever that happened to me, and I just started wailing. I started crying a lot and it was emotionally traumatizing. ஸோ நேற்று அந்த செய்தியை மறுபடியும் கேட்கும் போது அது I felt sorry for him அப்படின்னு சொல்றது understatement. It was
horrifying in so many different level. பட் நான் ஒன்று மட்டும் சொல்றேன் இல்லைங்களா, எஸ்பெஷலி என்னோட ஆம்பளை பையனுங்க எல்லாருக்கும் சொல்றேன், கவனமா இருங்க. ப்ளீஸ் கவனமா இருங்க. ஏன்னா நீங்க இப்போ வசிக்கிற நாடு வந்து அது மலேசியாவோ இல்ல சிங்கப்பூரும் கிடையாது. நீங்க இப்போ வசிக்கிற நாடு வந்து அவங்களோட ஈகோக்காக, அவங்களோட கோவத்துக்காக, அவங்களோட பலத்தை காட்டணுன்றதுக்காக பலசாலி வந்து தான் பலத்தை வந்து பலவீனமா இருக்கிறவனை அடிச்சு கொன்னு காட்ட மாட்டான். அது வந்து பலவீனமா இருக்கிறவன் தான் அதை செய்வான். கோலை மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை செய்ய முடியும். உண்மையாலுமே இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். என்ன இருக்கு சொல்றதுக்கு? நான் சொல்லல, எதுவுமே இல்ல சொல்றதுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி டாபிக்கை நான் எடுத்து பேசவே மாட்டேன். பிகாஸ் ஆல் யூ கேன் ஹியர் மீ டூ இஸ் ஜஸ்ட் மம்பிளிங். பிகாஸ் ஆனஸ்ட்லி உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றது, என்ன ஆறுதல் வந்து ஒருத்தருக்கு நம்ம சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ தாட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஷுட் டெல் யூ. பிகாஸ் ஐ நோ உங்கள நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க, கடவுளுக்காக கடவுள் சன்னிதானத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நோ, காட் saw his pain. நேத்து இது பூரா யோசிச்சுட்டே இருந்தேன். இஃப் ஐம் கோட் டாக் அபவுட் திஸ், வாட் கேன் ஐ சே? எல்லாரும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இனி வந்து நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா உங்களோட ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம பையனுங்களுக்கு நம்மனால முடிஞ்ச ஆறுதல். ஏன்னா அஜித்குமார் இறந்துட்டாரு, ஆனா நீங்கெல்லாம் இன்னும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து அம்மான்ற ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆறுதல் சொல்ல வேண்டியது, ஆறுதல் சொல்ற கடமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து என்னோட பிள்ளைங்களை பார்த்து பேசணும் அப்படின்ட்டு நினைச்சேன். நானு உங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லணும். கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. நியாயமான தேவன், ஆண்டவர் வந்து நியாயமான அப்பா. பிலீவ் மீ, சும்மா சொல்றேன் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. நிறைய ஒகேஷன்ல நான் பார்த்திருக்கேன். எனக்கு அநியாயங்கள் பண்ணவங்க, எனக்கு அநீதியை வந்து கொடுத்தவங்க, என்னோட மனசை புண்படுத்தினவங்க என் கண்ணு முன்னாடியே இறந்து போன சம்பவத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். If only I can tell you all those things that these eyes have witnessed, you don't even want to know. நேத்து செய்தியை கேட்டதுக்கு அப்புறமே வந்து அஜித் குமாருக்கு நான் ஒரு ப்ரேயர் சொன்னேன். அது என்னோட சொந்த டைமிங். That's something between just me and God, okay? I did prayed for him. பட் இன்னைக்கு வந்து என்னோட பிள்ளைங்க, என்னோட ஆம்பளை பையனுங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற என்னோட ஆண் குழந்தைங்களோட எல்லாரோட சார்பாவும், என் சார்பாவும், நம்ம எல்லாரோட சார்பாவும் மம்மி வந்து கலெக்டிவ் ப்ரேயர் சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். This is the least we could do. This is the least we could do for the family. Because என்ன செய்ய முடியும் நம்மளால, இல்லையா? இனி வந்து கடவுள் கையில விட்டுட்டு, கடவுள் கையில கொடுத்துட்டு, இனி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு நம்ம காத்திருக்கதான் வேணும், இல்லையா? ஆனா நல்ல நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள் வந்து கூடி சீக்கிரத்துல நம்ம காதை எட்டும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே வந்து just close your eyes, bow your heads down. Mommy is going to say this prayer for all of us, okay? பரலோகத்தில் வசிக்கும் எங்கள் நியாயமான பிதாவே, அப்பா என்று அழைத்த உன் பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கும் தேவன் நீ. எங்கள் கதறலை கேட்டு எங்கள் கண்ணீரை துடைத்து உம்முடைய மகனான அஜித்குமார் அவனை கொன்ற ஆசாமிகளை தண்டனை விட மரணமான தண்டனை நீ தர வேண்டும் அப்பா. நான் அழைத்தால் என்னை நோக்கி, என் குரலை நோக்கி என் பிள்ளைகள் வருவார்கள் என்று சொன்ன தேவன் நீ, சொன்ன தந்தை நீ. வலியில் வேதனையில் துடித்த அந்த மகன் உன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவனுடைய இருந்து அவனோட வலிகளை கண்ணால் கண்டு, இதுவரை மனிதாபிமானம் இல்லாமல் இதே போல எத்தனை பாவி மகன்களை கொன்று புதைத்தார்களோ, இனி மன்னிப்பு இல்லை என்று தீர்மானித்து விட்டீர்கள் அப்பா. புனிதமான சந்நிதியில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த மகனை கடவுள் பார்க்கும்படி அதே சன்னிதானத்தில் அடித்து கொன்ற அந்த ஆசாமிகளுக்கு சாவை விட மேலான தண்டனை அழைக்க வேண்டும் அப்பா. அந்த மகனோட குடும்பத்தாரை உமது கரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்பா.
உம்முடைய கரத்தில் எடுத்து அவர்களுக்கு ஆறுதல், மன நிம்மதி மற்றும் இதை அனைத்தும் இந்த அனைத்து சோதனைகளையும் சந்திக்கும்படி பலத்தை தாருங்கள் அப்பா. தந்தை இல்லாத பிள்ளைகள் அழைத்தால் நான் கேட்பேன் என்று சொன்ன தேவன் நீ. எங்களது அழுகையை கேளுங்கள் அப்பா. குற்றவாளிகளோ இல்லையோ, நீ படைத்த உயிரை எடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. சட்டமாக இருந்து தன் கடமையை செய்ய தவறிய ஒருத்தனையும் விடாமல் மரணத்துக்கு மேலான தண்டனையை வழங்க வேண்டும் அப்பா. நான் மன்றாடி கேட்கிறேன். நாங்கள் அனைவரும் எங்கள் கரத்தை கூப்பி மன்றாடி கேட்கிறோம். நான் நியாயமான தேவன் என்று சொன்ன தந்தை நீ. மிகப்பெரிய இழப்பை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்பா. உங்கள் பாசமான கரத்தை பிடித்து மன்றாடி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். ஓகே ரைட். மம்மி திருப்பி சொல்றேன், நீங்க எல்லாமே எங்க போனாலும் கவனமா இருங்க. எங்க போனாலும் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க. எந்த விதமான ரிஸ்கியான பிசினஸ்லயும் மாட்டிக்காதீங்க. ஒரு விஷயம் தெரியலனா அது தெரியலன்னு சொல்ல கத்துக்கோங்க. ஒரு விஷயம் வந்து உங்களால முடியலன்னா, சம்டைம்ஸ் நோ இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இல்ல என்னால முடியாது, இல்ல எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் பெஸ்ட் டு கீப் அவே. எனக்கு தெரியும் the intention வந்து was good அப்படின்ட்டுன்னு, but sometimes those intention can kill you literally. நல்லது செய்ய போன பையனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை அப்படின்னு, sometimes God's way we can't understand. குறித்த காலத்துக்கு தரிசனம் என வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். காத்திருந்து பார்ப்போம். ஐ லவ் யூ கைஸ் so much. எல்லாமே வந்து தயவுசெய்து சேஃப் ஆயிருங்க ப்ளீஸ். இன்னொரு செய்தியை வந்து கேட்குற அளவுக்கு இந்த மனசு தாங்காது. Just take care of yourself, okay? I love you guys so much. Right? Be safe. Take care.